அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். உனக்கு தேவையானது ஒன்றுதான். என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியின் வரங்களால் என்னை நிரப்பும் என்று நீ ஜெபி. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எலியா என்ன செய்தார்? அவர் ஊழியம் செய்த பொழுது, அவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். உன் ஊழியத்திலும் அப்படி ஜனங்கள் சொல்ல வேண்டும். உன் மூலமாக அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அப்பொழுது தேசத்தில் உள்ள ஜனங்கள் சொல்லுவார்கள், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவார்கள். மோசையின் ஊழியம் எப்படி இருந்தது? 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஊழியமாக இருந்தது. நீயும் அப்படித்தான் செய்ய போகிறாய். ஒரு மோசையை போல, ஒரு எலியாவை போல நீ எழும்ப போகிறாய். பிசாசுக்கு நன்றாக தெரியும், உன்னுடைய பரிசுத்த வாழ்வில் ஒரு சாட்சியை கெடுக்க வேண்டும், உன் ஜெபத்தை தடை பண்ண வேண்டும், உன் வருமானத்தை அழிக்க வேண்டும், உனக்கு தரித்திரத்தை கொடுக்க வேண்டும், உனக்கு அவிசுவாசத்தை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் எத்தனை மாயைகள், எத்தனை கவர்ச்சிகள், எத்தனை தரித்திரங்கள், எத்தனை சாபங்கள், எத்தனை ஏளனங்கள் இருந்தாலும் அத்தனையும் ஜெயித்த ஒருவர் நமக்குள் இருக்கிறார். அத்தனையும் ஜெயித்தவரை நாம் ஆராதிக்கிறோம். அவன் தந்திரங்கள், மந்திரங்கள் ஏசப்பாவிடம் பலிக்காது. நீ உலகத்தை ஜெயித்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உனக்காக ஜெயித்திருக்கிறார். அவர் உன்னை பயன்படுத்த போகிறார்.